நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, டாக்டர் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, ஃபஸ்ட் நைட்டு அல்லது முதல் இரவில் என்ன பண்ணணும், எப்படி நடந்துக்கணும்? ஆண்களும் கேட்குறாங்க, பெண்களும் கேட்குறாங்க. இது என்ன ஒரு சிக்கல்னா, நான் இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி இருக்கணும்னு சொன்னேன்னா, அதே மாதிரி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அது நடக்காது. ஏன்னா அப்படி நடக்கலைன்னா பயந்துடுவாங்க, நொந்து போயிடுவாங்க. எதுக்குன்னு சொல்கிறேன். இப்போ சமையல் பண்ணுறப்போ ஒரு குக் புக் பார்த்துட்டு பண்ணால் எப்படி இருக்கும்? அதே மாதிரி டிவியில் நம்ம ஊர் சமையல்னு ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்டு சமையல் ஒன்று பண்ணால் எப்படி இருக்கும்? கார் ஓட்டுறப்ப அந்த டிரைவிங் புக் பார்த்துட்டு படிச்சுட்டே நீங்கள் வண்டி ஓட்டணும் எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் முதலிரவு கூட. ஒரு கைட்லைன்ஸ் புரிஞ்சுக்கோங்க, அந்த விஷயத்தோட சாரத்தை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அந்த மாதிரி தான் பண்ண முடியும். முதல் கைட்லைன் என்னன்னா, பி ஏ ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் யூ பிகம் அ லவர். அதாவது ஒரு ஸ்நேகிதனா அல்லது ஸ்நேகிதியாக இருந்து அதுக்கு பிறகு தான் நீங்கள் காதலன் அல்ல காதலியாக ஆக முடியும். அப்படின்னு என்ன அர்த்தம்? சிம்பிள். 2 பேருமே எல்போர்டுப்பா, 2 பேருமே தவிக்கிறாங்க, என்ன பண்ணன்னு தெரியல. அதுவும் நம்ம ஊரில் அரேஞ்ச் மேரேஜஸ், பெரியவங்க பார்த்து வச்ச கல்யாணம் இல்லையா? கல்யாணத்துக்கு முந்தி ஒழுங்காக பேசியிருக்க மாட்டாங்க, ஒருத்தர் சரியாக பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நிலையில் 2 பேரும் ஃபஸ்ட் நைட்டு பெட்ரூமில் உள்ள தள்ளிட்டு நீங்கள் பண்ணிக்கோங்கன்னா எப்படி இருக்கும்? ஆணுக்கு என்ன இருக்கும்? ஒரு சங்கோச்சம். நான் சரியாக பண்ண முடியுமா? ஒய்ஃபை திருப்திப்படுத்த முடியுமா? எப்படி பண்ணால் அவனுக்கு பிடிக்கும்? இவருக்கு தெரியாது. பெண்ணுடைய பாடி அமைப்பு எப்படின்னு அவனுக்கு தெரியாது. பெண்ணு அதே எல்போர்டு தானே பாவம். அந்த அம்மாவுக்கும் ஒரே பயம், டென்ஷன், மனப்பதக்கம். இப்படி எப்படி நடந்துக்குவானா அவன் ஹஸ்பண்டு? என்ன செய்ய போகிறானோ? எல்லாம் சொல்கிறாங்க, ஃபஸ்ட் நைட் வலின்னு சொல்கிறாங்க. வலி இருக்குமா இருக்காதா? இந்த மாதிரி பயம் இருக்கும். என்ன தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் 2 பேரும் ஒருத்தருக்கு புதுசு தானே. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் 2 பேரும் துணி எடுத்துகிட்டு ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர் செக்ஸ் இது பண்ண எப்படி இருக்கும்? டாக்டர்கிட்ட துணி எடுத்து பரீட்சை பண்ணதுக்கே சங்கோச்சப்படுறாங்க. அது மாதிரி இடத்துல பெட்ரூமில் என்ன பண்ண பாருங்க ஃபஸ்ட் டைம் இல்லையா? ஆகையினால தான் முதல்ல ஸ்நேகிதனாங்கன்னு சொல்கிறேன். அதாவது ஒருத்தர் புரிஞ்சிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? பேசி அவங்க அபிப்பிராயம் என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும், என்னென்ன பிடிக்காது அப்படின்னு பேசி தெரிஞ்சுக்கோங்க. இவருக்கு என் ஒய்ஃப் ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், தப்பாக நினச்சிக்காத எது சொன்னாலும் அப்படின்னு இவருக்கு ஃபீலிங் வரணும். அந்த அம்மாவுக்கு ஹஸ்பண்டு ஃப்ரெண்ட்லியாக இருப்பான், தமாஷாக இருப்பான், ஜாலியாக, வல்முறை பண்ண மாட்டான் அப்படின்னு ஒரு தைரியம் வரணும். முதல்வர்களே செக்ஸ் பண்ணிடணும்னு ரூல் கிடையாது, தப்பாக நினச்சிக்கிறாங்க. ஒரு புள்ளி விவரம் பார்த்திங்கன்னா, ஒரு சோஷியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் சர்வே பண்ணியிருக்காங்க, ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அது என்ன தெரிஞ்சது? கிட்டத்தட்ட 52 ஜோடி, 52% கப்புள்ஸு அவங்க முதல் இரவில் செக்ஸில் ஈடுபட முடியல அவங்களால. 48% தான் செக்ஸில் ஈடுபட்டாங்க ஃபஸ்ட் நைட்டு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் ஃபஸ்ட் நைட்லேயே முடியாது எல்லாமே. அதை நீங்கள் அறிகுறியாக வச்சுக்கிட்டு, யாஸ்டிக்காக வச்சுக்கிட்டு ஐயோ நடக்கலையேன்னு போகக்கூடாது. புரிஞ்சுதா? ரிலாக்ஸாக கற்றுக்கோங்க. ஆகையினால தான் வாஸ்தாயனர் தன்னுடைய நூல் காமசூத்திரம் என்ன சொல்லியிருக்காரு? புதுசாக கல்யாணம் ஆன ஜோடி தரையில் படுக்கணும் முதல்ல 3 நாள். ஒருத்தர் தொடக்கூடாது. ஒருத்தர் மனசு விட்டு பேசிக்கணும். எதுக்கு? அங்கே கான்ஃபிடென்ஸும் ட்ரஸ்ட்டும் உருவாக்கணும். அதாவது ஒரு ஆறுதல் அதுக்கு உருவாக்கணும். அடுத்தது ட்ரஸ்ட்டு, நம்பிக்கை. நம்பிக்கை என்ன? என்னை புரிஞ்சிக்குவாங்க, இப்போ இல்லைன்னா கூட புரிஞ்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, எனக்கு வேண்டியதோ தேவைப்பட்டதோ புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு ஃபீலிங் வரணும். அந்த நம்பிக்கை வந்தால் தான் அந்த பெண்ணோ அல்லது அந்த ஆணோ, ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப், அவங்க ரிலாக்ஸ் ஆகி
ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அதுக்கு பிறகு தான் நீங்கள் தொடுன்னு சொல்கிறாரு வாசாயனர். கரெக்டு தானே? இப்போ இயல்பு என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஆண் வந்து ஒரு கண் காட்சி பார்த்தா உணர்ச்சி பட்டுடுவார் செக்ஸில். அவளுக்கு விருப்பத்தனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகனையால் தான் ஹீரோயின் போஸ்டர் பார்த்தாலோ நேர்படம் பார்த்தாலோ அவருக்கு உடனே எக்ஸைட் ஆகிடுவார். ஆனால் பெண் அப்படி கிடையாது. அந்த பெண்ணு தயாராகணுமுன்னா மனசு லெவலில் இந்த ஆண் வந்து என்னை காப்பாற்றுவான், என்னை சரியாக பார்த்துக்குவான் நம்பிக்கை வரணும். ஆகையினால தான் அவனுக்கு கண்காட்சி பேசும் கிடையாது. இவன் எப்படி பேசலாம், எப்படி நடந்துக்கிறான், அதை பொறுத்து தான் அதுக்கு பிறகு ரிலாக்ஸ் ஆகுவாங்க அவங்க. இது இயல்பாக கொடுத்தது, நீங்களோ நாங்களோ சொல்கிறது கிடையாது. புரிஞ்சுதா? ஸோ ஆகையினால கான்ஃபிடென்ஸ், கம்ஃபர்ட் அண்ட் ட்ரஸ்ட் இது 3மே இருந்தால் தான் பலன் கிடைக்கும். இப்போ அந்த பெண்ணுக்கு ஒரு பயம் இருக்கும், செக்ஸில் ஈடுபட்டால் பயங்கரமாக வலிக்கும், ப்ளீடிங் ஆகணும்னு சொல்லிட்டு. அந்த பயம் போகிற வரைக்கும் ஒரு வெயிட் பண்ணணும். ஹஸ்பண்டு எடுத்து சொல்லி தைரியம் சொல்லி முதல்ல மற்ற இடத்துல உடம்புல தொட்டுட்டு அதுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீட் பண்ணுற பிறகு, அந்த பெண்ணு உணர்ச்சி வசப்பட்ட பிறகு, பெண்ணுடைய ஜனன உறுப்பு நீர் ஊறின பிறகு, அப்போ தான் இவர் வந்து தன்னுடைய ஆண் உறுப்பை பெண் ஜனப்பாதையில் செலுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். அது வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணணும். அப்படி இல்லாமல் அவசரப்பட்டு அந்த பெண்ணுடைய செக்ஸுக்கு தொடங்கினார்னா இருக்கிற பயம் அதிகமாகிடும். ஏன்னா அது வலிக்கும். இதனால தான் சொல்கிறத வந்து கம்ஃபர்ட் லெவல் இன்க்ரீஸ் பண்ண, நம்பிக்கை உருவாக்கன்னு சொல்கிறது. அடுத்தது ஆணுக்கு அப்படி தான். இது வரைக்கும் ஒரு ஆண் பெண் பின்னாடி துணி எடுத்தது கிடையாது. என்ன தான் வைஃபாக இருந்தாலும் கஷ்டமாக இருக்குங்க. எனக்கு விருப்பத்தனை வருமா வராதா, சரியாக வருமா வராதான்னு அந்த ஒரு பயம் வேறு இருக்கும். அதுக்கு அடுத்தது பெண்ணுடைய ஜனனப்பாதை எங்கே இருக்குன்னு தெரியாது. ஏன்னா ஸ்கூலில் யாரும் சொல்லிக் கொடுக்குறாங்க, பெற்றோர்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க, யாரும் சொல்லிக் கொடுக்குறது கிடையாது. எல்லாமே வந்து வெட்டிங் ஹால் எங்கே இருக்குது, கேட்டர் யார், ஜுவல்லரி என்ன பண்ணணும், எங்கே சூட்டு தைக்கணும், துணி எங்கே வாங்கினா பார்க்குறாங்க தவிர இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தது ஏன் கிடையாது. ஸோ எல்பாட்டுக்காரன் போகிற மாதிரி தான் உள்ளே போகிறான் அவன். அவன் பயம் அவன்துப்பா. இந்த பயத்திலேயே, இந்த சந்தேகத்திலேயே அவருக்கு விருப்பத்தனை வராது. அவருக்கு ஏற்கனவே ஒரு பயம், சுயநம் பண்ண அதனால விருப்பத்தன்மை போலார் ஏற்படும்ட்டு. அந்த பயம் இன்னும் நீடிக்கும், அதிகமாகிடும். ஸோ அதெல்லாம் போகணுமான்னா கம்ஃபர்ட் லெவல் 2 பேருக்கும் தேவைப்படுது. அதுக்கு பிறகு தான் சேரத்துக்கு முயற்சி பண்ணணும். புரிஞ்சுதா? ஸோ முதலிரவு பற்றி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா எத்தனையோ இரவுகள் ஒன்றா இருக்க போகிறாங்க. இன்றைக்கி இல்லை நாளைக்கு, நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு. அவங்க எங்கே ஓடி போகிறாங்க, இவங்க எங்கே ஓடி போகிறாங்க. அதனால் கட்டாயப்படுத்தி வேணாம், முதலிரவே சேர்ந்துடணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு பெண்ணு கூட ஹஸ்பண்ட் முதல்ல பண்ண முடியலன்னா, ஐயோ என் வாழ்க்கை கெட்டு போச்சு, ஹஸ்பண்டு அவனுக்கு இந்த செக்ஸ் பிரச்சனை அப்படின்னு சத்தம் போடக்கூடாது, பெரிய ரகடை பண்ணக்கூடாது. அம்மா கிட்ட சொல்லி அப்பா கிட்ட சொல்லி பெரிய ஃபேமிலியெல்லாம் கூட்டம் சேர்க்கக்கூடாது. பொறுமையாக இருக்கணும். மெயினாக அதுதான் கைட்லைன்ஸ் தான். கைட்லைன்ஸ் என்ன, இன்னொன்று இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எதிர்பார்க்காதீங்க. எப்படி இருந்தால் அது எடுத்துக்கோங்க அப்படியே. டேக் இட் ஆஸ் இட் கம்ஸ். புரிஞ்சுதா? அந்த சமயத்துக்கு 2 பேருக்கும் என்ன பிடிச்சிருக்கு, எப்படி சௌகரியமாக இருக்குது, அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது மாதிரி பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். எந்த பொசிஷனில் ஈடுபடணுன்றது புக்கு பார்த்தோ ஃபிலிம் பார்த்தா கற்றுக்க முடியாது. நான் சொன்னாலும் பேச கிடையாது. அவங்க 2 பேரும் கீழே மேலே விழுந்து கற்றுக்கணும். அதனால தான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எதிர்பார்க்காதீங்க. சினிமாவில் பார்க்குற காட்சி மாதிரி நினைக்காதீங்க. இது நிஜ வாழ்க்கை. எல்லாமே பாலும் பழமாக போகாது. புரிஞ்சுதா? ஸோ அதனால் ரொம்ப எதிர்பார்ப்புகள், எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் சகஜமாக எப்படி வருதோ அதை புரிஞ்சுக்கோங்க. அதுதான் முக்கியம். உங்கள் பார்ட்னர், ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபு, ஒய்ஃப் ஹஸ்பண்டை ஒரு நல்ல பார்ட்னர், ஒரு சம்பந்தம் பட்டவன், ஒரு கூட்டாளி அப்படின்னு, பங்காளி அப்படின்னு நினச்சிக்கணும். அந்த 2 பேரும் அந்த மாதிரி பார்ட்னர்ஷிப்பாக நடந்தால் தான் செக்ஸ் சுமூகமாக நடக்கும். தேவைப்பட்டால் பாலியல் கால்வி பற்றி புத்தகம் படிங்க நீங்கள். ஆனால் அப்படி தான் பண்ணணும்னு கிடையாது. சப்ஜெக்ட் புரிஞ்சுக்கோங்க, இதுக்கு ஏற்ற மாதிரி செய்யுங்க. ஸோ முதலிரவுலேயே எல்லாம் முடிச்சுன்னு எதிர்பார்க்காதீங்க. எத்தனையோ இரவுகள் இருக்குது. ஜாலியாக இருங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஒருத்தரை ஃப்ரெண்டாக நினச்சிக்கோங்க.
அதுக்கு பிறகு காதலானா காதலியாக நடந்துக்குவாங்க. ரிலாக்ஸ்டாக இருந்தால் எல்லாம் சுமூகமாக நடக்கும். ஒரு இரவு மட்டும் முடிஞ்சு அது ஒரு இரவோட முடிஞ்சிடாது சம்பந்தம். பல இரவுகள் இருக்குது. புரிஞ்சுக்கோங்க.